ஹாய் ஆல், இன்றைக்கி டே 7ஓட மெஹந்தி கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் வந்துட்டு வைன்ஸ் அண்ட் லீவ்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போயிருந்திருக்கும். அது இல்லாமல் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் நீங்கள் சொல்லிக் கொடுத்தது ரொம்பவே புரிஞ்சுது மேம் அப்படின்ற மாதிரி. நீங்களுமே டிசைன்ஸ் அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தீங்கடா. ஓகே, இன்றைக்கி ஃபிங்கர் டிசைன்ஸ் பற்றி பார்த்துடலாம். இன்றைக்கி 24 ஃபிங்கர் டிசைன்ஸ் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் 16 ஃபிங்கர் டிசைன்ஸ் வந்துட்டு நான் எப்படி போடுறனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மீதி இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் டிசைன் எப்படி போடலான்றதை பார்த்துடலாம். பார்டர் க்ரியேட் பண்ணுறதுக்கு 4 லைன்ஸ் கொடுத்துட்டு அது கீழே ஹம்ஸ் கொடுக்குறோம். சென்டரில் வந்துட்டு டார்க் லைன் கொடுக்குறோம் இல்லையா. டார்க் லைன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ்லேயே நான் சொன்னது தான் எப்படி போடணும்னு சொல்லிட்டு டபுள் லைன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் மெஹந்தி கோன் வச்சு நீங்கள் லோட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டார்க் லைன் கிடச்சிரும்னு சொல்லியாச்சு. டாப்பில் நான் என்ன பார்டர் கொடுத்துருக்கணும் அதே மாதிரி தான் பாட்டம்லேயும் அதே பார்டர் கொடுத்துருக்கேன். அண்ட் சென்டரில் பார்த்தீங்கன்னா நான் செக் பேட்டர்ன் தான் கொடுக்குறேன். செக் பேட்டர்ன் கொடுத்துட்டு இந்த இடத்துல டாட்ஸ் வச்சு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செக் பேட்டர்னில் என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா பாக்ஸஸ் ரொம்ப சின்னதாக போடுவீங்க, இல்லைன்னா பெருசாக போடுவீங்க. ஸோ ஈவனாக போடுங்க. அப்போ தான் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். டாட்ஸ் கொடுத்து முடித்ததுமே பாட்டமில் லீவ்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா லென்த் லீவ்ஸ் கொடுத்துட்டு இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபிங்கர் டிசைன் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன்டா, அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபிங்கருக்குமே அண்ட் ஹேண்டுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உள்ளங்கை எடுத்துக்கிட்டோம்னா நிறையவே ஸ்பேஸ் இருக்குது இல்லையா. நீங்கள் என்ன டிசைன்ஸ் வேணாலும் போடலாம், இவ்வளோ பெருசு வேணாலும் போடலாம். அதே ஃபிங்கர் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே சின்னதாக இருக்குது இல்லையா. அதில் டிசைன்ஸ் கவர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ டிசைன்ஸ் ரொம்பவே நீட்டாக உங்களுக்கு வரும். ஓகே, செகண்ட் டிசைன் போயிடலாம். செகண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கர்வ் லைன் தான் கொடுக்க போகிறோம். ஆப்போசிட் டைரக்ஷனில் கர்வ் லைன் கொடுத்துக்கலாம். இதில் டபுள் லைன் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ப்ரில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்பேஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது இல்லையா. சிங்கிள் ஸ்ப்ரில் யூஸ் பண்ணிக்கிட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும். இதில் என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா டபுள் லைன் கொடுக்கும்போது ஒட்டி போடுவீங்க. அந்த மாதிரி ஒட்டி போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா டார்க் லைன் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இதுக்காகவே நான் டாப் போர்ஷனில் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் மிஸ்டேக்ஸை. இப்போ நான் டபுள் லைன் கொடுக்குறேன் பாருங்கள். இதில் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா. டாப்பில் டபுள் லைன் கொடுக்கும்போது மெர்ஜ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வரும்ன்றதுனால தான் இதுவும் கவர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கோன் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறனோ அதே மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். பென்சில் ஒரு பென் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கை வலிக்கும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸ்பில் டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கான்சன்ட்ரேஷன் கொடுங்கடா. நீங்கள் ரஃப் பேப்பரில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே நீட்டாக வரும். அது இல்லாமல் செகண்ட் பேட்சில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிஞ்சிருச்சா அது ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லை, என்கிட்ட கரெக்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னா செகண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஸோ நான் கிளாஸ் சென்ட் பண்ணுறேன்றதுக்காக நீங்கள் அப்படியே கண்ணு மூடிட்டு ஃபுல்லாக போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணவே வேண்டாம். கிளியராக இருக்கணும் உங்கள் நோட்ஸ் எல்லாம், அது மட்டும் பார்த்துக்கோங்கடா. ஓகே, தேர்ட் டிசைன் போயிடலாம். தேர்ட் டிசைனில் பார்டர் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். லைன்ஸ் 4 லைன்ஸ் கொடுத்துட்டு டார்க் லைன் கொடுக்குறேன் சென்டரில் அண்ட் ஹம்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் லைன் கொடுத்துட்டு லீவ்ஸ் கொடுக்க போகிறேன். நம்ம போன கிளாஸில் பார்த்துருந்தோம் இல்லையா, வைன்ஸ் வித் லீவ்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி லைன்ஸ் வித் லீவ்ஸ் கொடுத்துருப்போம். அதே தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன். லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லீவ்ஸ் கொடுக்குறேன். எப்போவுமே லீவ்ஸ் கொடுக்கும்போது ஒன் சைடாக கொடுங்க. ஒன் சைடாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதர் சைட் கொடுக்கும்போது சென்டர் போர்ஷன் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அப்போ அந்த லீவ்ஸ் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா. அப்போ தான் உங்களுக்கு சென்டர் போர்ஷன் தெரிஞ்சு நீங்கள் அதில் லீவ்ஸ் கொடுக்கும்போது அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் டாட் கொடுத்துட்டு தேர்ட் போர்ஷனுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபோர்த் டிசைன் போயிடலாம். ஆக்சுவலி டே 7 சொல்லி எழுதுறதுக்கு பதிலாக டே 6ன்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ டிசைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்த பிறகு தான் தெரியுது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இதால் உங்களுக்கு டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே மறைக்காது. ஓகே, காமனாக ஒரு டிசைன் போடுறதுக்கு நம்ம பார்டர் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ ஃபோர்த் டிசைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், 4 லைன்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் நடுவில் உங்களுக்கு திக் லைன் கொடுத்துருக்கேன். டாப் அண்ட் பாட்டமில் பார்த்தீங்கன்னா நான் ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் டாப் போர்ஷனில் 2 ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். அந்த 2 ஃப்ளவருமே பார்த்தீங்கன்னா ஸ்பில் வித் ஹம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் லைன்ஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் டாட்ஸ் கொடுத்து இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஸ்பில் அண்ட் ஹம்ஸு அண்ட் லைன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இது நல்லாவே ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்கடா. 5th டிசைன் போயிடலாம். 5th டிசைனில் டபுள் சைடில் பார்டர் கொடுத்தாச்சு தான். பார்டர் கொடுத்து முடிச்சுட்டு டாப் போர்ஷனில் டாட்ஸ் கொடுத்தாச்சு. சென்டர் போர்ஷனில் செக் பேட்டர்ன் தான் கொடுத்துட்ருக்கேன். செக் பேட்டர்ன் கொடுத்து முடிச்சதுமே டாப்பில் லீவ்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி பாட்டமில் லீவ்ஸ் கொடுத்துட்டு இந்த டிசைனுமே கம்ப்ளீட் பண்ணுறேன்டா. 6th டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 4 செமி சர்க்கிள் கொடுத்துட்டு இன் பிட்வீன் அது டார்க் பண்ணிக்கிறேன். டாப்பில் டாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எப்படி பாட்டமில் நான் கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி டாப் போர்ஷன்லேயும் இதே டிசைன் தான் நான் கொடுத்துருக்கேன். இதோடு நான் கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு மேலே நீங்கள் ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கணுன்னா இதுக்கு இடையில இன் பிட்வீன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அதை லீவ்ஸும் கொடுத்துக்கலாம். இல்லைனா இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக செக் பேட்டர்னும் கொடுத்துக்கலாம்.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கடா. 6 ஃபிங்கர் டிசைன்ஸ் வந்துட்டு ரொம்பவே வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 7த் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏற்கனவே 5th கிளாஸில் கட் ஒர்க் பார்த்தோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு ஸ்ப்ரில் கொடுத்தாச்சு. ஸ்ப்ரிலுக்கு மேலே வந்துட்டு 3 பெட்டல்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் லீவ்ஸ் கொடுத்துட்டு அண்ட் கட் ஒர்க்குக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டாப் போர்ஷனில் வந்துட்டு ஃபில்லிங் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி ஃபில்லிங் கொடுத்துட்டு இந்த டிசைனும் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே கிராண்ட் லுக்காக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியும் கூட. ஓகே, 8th டிசைன் போயிடலாம். பைஸ்லே டிசைன் யூஸ் பண்ணி தான் இந்த டிசைன் பார்க்க போகிறோம். டே 2 கிளாஸில் வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பைஸ்லே எப்படி போடலான்றதை நம்ம பார்த்து இருந்திருப்போம். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்திருக்கும். டே 1லேருந்து டே 6 வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதை வச்சு தான் இந்த போர்ஷன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு ஃபிங்கர் டிசைன்ஸ் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே வந்து ஃபில்லிங் கொடுத்துக்கலாம். ஃபில்லிங்க்கு வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸ்ப்ரில் கொடுத்துக்கலாம், இல்லை ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். நான் ஹம்ஸ் கொடுத்துருக்கேன். டாப் போர்ஷனில் ஒரு கர்வ் லைன் கொடுத்துட்டு நம்ம 7th டிசைனில் வந்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஸ்ப்ரில் வித் ஹம்ஸ் வச்சு ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே லீவ்ஸ் கொடுத்து இந்த 8th டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். 9th டிசைனில் வந்துட்டு செக் பேட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் வந்து டாட்ஸ் கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 10th டிசைனில் வந்துட்டு லீவ்ஸ் கொடுத்து தான் டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். 4 லைன்ஸ் கொடுத்துட்டு எப்பவும் போல் வந்துட்டு போல்ட் லைன் கொடுத்துக்கலாம். டாப் அண்ட் பாட்டமில் வந்துட்டு ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். இடையில வந்துட்டு லைன் கொடுத்துட்டு இல்லைனா அங்கே வந்துட்டு நீங்கள் வைன்ஸ் கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து லீவ்ஸ் கொடுக்கலாம். ஓகே, இப்போ டாப்லேயும் வந்துட்டு உங்களுக்கு பார்டர் க்ரியேட் பண்ணியாச்சு அண்ட் பாட்டம்லேயும் வந்துட்டு பார்டர் க்ரியேட் பண்ணியாச்சு வித் ஹம்ஸோட. சென்டர் போர்ஷனில் வந்து லைன் கொடுத்துட்டு இங்கே லீவ்ஸ் கொடுக்குறோம். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்ஸ் கொடுத்துரும் அண்ட் டவுன்லி டாட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஸ்ப்ரில் கொடுத்துட்டு நம்ம ஹம்ஸ் குட்டி குட்டி ஹம்ஸ் கொடுத்து ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணிக்கிறோம். 2 ஃப்ளவர் கிடச்சிருச்சா இந்த சென்டரில் வந்துட்டு லீவ்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி பாட்டமில் லீவ்ஸ் கொடுத்துட்டு இந்த ஃபிங்கர் டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 11th டிசைனில் வைன்ஸ் தான் கொடுக்குறோம். வைன்ஸ் கொடுத்துட்டு லாங் லீவ்ஸ் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம கொடுக்குறோம். இங்கே வந்துட்டு லைட்டாக லைன் கொடுத்துட்டு போல் டாட் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், அதே ஃப்ளோவோட கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் வந்துட்டு புல் பண்ணி விட்டிங்கன்னா லாங் லீவ்ஸ் கிடச்சிரும். சரிங்களா, அதே மாதிரி தான் டவுன்வர்ட்லேயும் ஒரு வைன்ஸ் கொடுத்துட்டு லாங் லீவ்ஸ் கொடுத்துட்டு இந்த 11th டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். 12th டிசைன் போயிடலாம். 12th டிசைனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சிம்பிள். கிராஸ் லைன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்துட்டு போல்ட் டாட் கொடுக்குறோம். திரும்ப ஒரு கிராஸ் லைன் கொடுத்துட்டு டியர் ட்ராப்ஸ் கொடுக்குறோம். இதே மாதிரி ஷஃபில் பண்ணி கொடுக்குறோம். திரும்ப வந்து கிராஸ் லைன் கொடுத்துட்டு டாட்ஸு அண்ட் டியர் ட்ராப்ஸு. 12th டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 13th டிசைன் எப்படி போடலான்றதை பார்த்துடலாம். டபுள் சைடில் லாங் ஸ்ப்ரில் கொடுத்துட்டு சென்டர் போர்ஷனில் டைமண்ட் கொடுத்துட்டு அதுக்கு சென்டரில் வந்து போல்ட் டாட் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் வந்துட்டு டியர் ட்ராப்ஸ் இருக்குது இல்லையா, அது லாங் டியர் ட்ராப்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். இந்த இடத்துல நீங்கள் வேறு என்ன வேறு ஹார்டின் ஷேப் அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் டாட்ஸ் கொடுத்துட்டு இந்த டிசைனுமே கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, அடுத்த டிசைன் போயிடலாம். பார்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். 2 லைன்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு சென்டரில் வந்துட்டு ஹார்டின் ஷேப் கொடுத்துட்டு ஷேடிங் கொடுக்குறேன். அது கீழே வந்து டாட்ஸ் கொடுத்துட்றேன். இதே மாதிரி தான் டாப் போர்ஷனையும் கொடுத்துட்டு சென்டர் போர்ஷனில் வந்து செக் பேட்டர்ன் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் தான். ஓகேங்களா, ஜிக்ஸாக் லைன் கொடுத்துட்டு இதுக்கு சென்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா லைன்ஸ் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு திரும்ப வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் லைன்ஸ் கொடுக்குறேன். இதே மாதிரி லாஸ்ட் ட்ரையாங்கிள் வரைக்கும் கொண்டு போயிட்டு அண்ட் மினி சைஸ் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஷேட் கொடுத்துட்டு இந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்னும் வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் வந்துட்டு ஸ்லோவாக பார்த்து போடுங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் டிசைன் போயிடலாம். ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் வந்து லைன்ஸ் கொடுத்துட்டு டைமண்ட் ஷேப் லீவ்ஸ் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டோட்டலாக 16 டிசைன் பார்த்தாச்சு. 17th டிசைன் வந்து கட் ஒர்க் யூஸ் பண்ணி தான் நம்ம போட போகிறோம். கட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்தாச்சு. ஸோ இந்த லோட்டஸ்லாம் வந்துட்டு நீங்கள் அடிக்கடி நீங்கள் வரைஞ்சி பார்த்துருந்துருப்பீங்க. நான் 2 லோட்டஸ் கொடுத்துட்டு டாப் அண்ட் பாட்டமில் வந்துட்டு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறேன். பார்டர் க்ரியேட் பண்ணி முடிச்சதும் எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் சர்க்கிள் ஷேப் அண்ட் லாங் ஸ்ப்ரில் கொடுத்துட்டு இந்த டிசைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் போர்ஷன்ஸ் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண வேண்டியதுதான். இந்த டிசைனை வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்த டிசைன் போயிடலாம். அடுத்த டிசைனில் வந்துட்டு ஒரு பார்டர் க்ரியேட் பண்ணுறேன். பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அது கீழே வந்துட்டு ஹாம்ஸ் கொடுக்க போகிறேன். ஹாம்ஸ் கொடுத்து முடித்ததுமே அண்ட் ஃப்ளவர்ஸ் வந்து ஒன்று மேக் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளவருக்கு வந்து ஸ்ப்ரில் கொடுத்துட்டு அண்ட் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஹாம்ஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பார்டருக்கும் அந்த ஃப்ளவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் கொடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு இது கீழே வந்து பார்த்திங்கன்னா டாட்ஸ்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அண்ட் டாப் போர்ஷனில் வந்துட்டு லீவ்ஸ் கொடுக்குறோம், லாங் லீவ்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா, ஓகே. 18th வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருந்திருப்பேன். அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா பார்டர்
பார்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு கீழே லீவ்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் நடுவில் வந்து செக் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். செக் பேட்டர்ன் கொடுத்துட்டு டாட்ஸ் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கி கிளாஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக போயிருக்கும். அது இல்லாமல் ஃபிங்கர் டிசைன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து மீதி இருக்கிற டிசைன்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுள் க்ரோம், இன்ஸ்டா ஆர் பிரிண்டர்ஸ்ட் ஆப்பில் வந்துட்டு நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்டா. ஏன்னா வீடியோ கொஞ்சம் லாங்காக போகும். ஸோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால தான் வந்துட்டு ஷார்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம்டா. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். டெய்லி ஹோம்ஒர்க் வந்து கரெக்ஷன்ஸ் அதில் தான் நடக்கும். அண்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் கூட உங்களுக்கு. எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. யார் வேணாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வரக்கூடிய கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.